ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பசங்க பண்ண வேற லெவலான காமெடி சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். பயங்கர ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். மச்சி, இப்போ நான் பண்ணுற மாதிரி நீ பண்ணல அப்படின்னா நீ ஆம்பளையே கிடையாதுடா. எப்படின்னு உசி பார்த்தினா கூட கம்முன்னு இருக்கணும், இல்லைனா இப்படி தான் ஆகும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி முடிக்கிறான் பாருங்க. இங்க மழை வெள்ளத்துல மாட்டின மக்களை காப்பாத்துறதுக்காக ஹெலிகாப்டர் போயிருக்கு. ஆனா கடைசியில அந்த ஹெலிகாப்டரை அந்த மக்கள்லாம் காப்பாற்ற வேண்டியதாயிருச்சு. இதுதாங்க ஹை ஸ்பீடு ஆன்டி டர்போ. எவ்வளவு ஸ்பீடா கார் போகுது பாத்தீங்களா? இவங்க பார்க்க ஏஞ்சல் மாதிரி ரொம்பவே அழகா தான் இருக்காங்க. அது எனக்கும் தெரியுது. ஆனா இவங்க மண்டையில மூளை இருக்கான்னு தான் தெரியல. சந்தோஷத்தை தண்ணி போட்டு 5 நிமிஷம் கொண்டாட முடியுதா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வருங்கால மனைவிக்கு முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா இவன் என்னடானா கக்கா போற மாதிரி உக்காந்துட்டு கிடக்குறாங்க. சேர் ஓட்டு போற டிராக்டர் சேத்துல மாட்ட அந்த டிராக்டரை காப்பாற்ற இன்னொரு டிராக்டரி வந்து அதுவும் மாட்டிக்கிச்சு. சரி, இந்த 2 டிராக்டரி இழுக்கிறதுக்கு ஜேசிபி கூப்பிட்டுருக்காங்க. கடைசியில அந்த ஜேசிபியுமே மாட்டிக்கிச்சுங்க. நல்லா மாட்டிக்கிட்டே வாட்டமா என்ன ஏக்கமா. 500 கிலோ வெயிட் தூக்கி பிடிக்க ஏதாச்சும் ஒரு மரத்துல கட்டுற அப்படின்னா இதுல கட்டி வச்சிருக்க அப்படின்னு பாருங்களா. ஏ ராஜாஜி ஏ ராஜாஜி ஏ காரே தாரா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சுட சுட சோறு சாப்பிடலாம் அப்படின்ட்டு வேகமா வந்தா எனக்கு முன்னாடி உக்காந்துட்டு இருக்காங்க இவன். எக்ஸ்கியூஸ் மீ சார், அப்படியே கொஞ்சம் திரும்பி கண்ணாடியை பாருங்க. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. ஏங்க, இது வந்து ஹாலிவுட் அவதார் கிடையாதுங்க, தமிழ்நாட்டோட லோ பட்ஜெட் அவதார். எப்படி இருக்கு? இங்க ஸ்டார்ட் பண்ணது என்னமோ பாக்ஸிங் மேட்ச் தான். ஆனா திடீர்னு என்னமோ தெரியல, கொஞ்ச நேரத்துல கேமே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. கழுத புடிச்சு முடுக்கல மாறினடா சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேனோ? இந்த பையன் vlog எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு இந்த காட்டையை சுத்தி காட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கான். திடீர்னு சில பேரை பார்த்த உடனே இல்லைங்க டைம் ஆச்சு வந்த வழியிலே போலாம் அப்படின்னுட்டாங்க. மூதேவி உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நம்ம நாடு இன்னும் முன்னேறாம இருக்கிறதுக்கான காரணமே வளர்ந்து வர விஞ்ஞானிகளுக்கு சப்போர்ட் பண்ணாதால தான். இந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையும் இவங்களோட யூனிவர்சிட்டி ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. சரி, இவங்க 5 பேரும் என்னடா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றா போட்டு காட்டுறேன், பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்களா யாருடா? How do I tell you? எங்க ஏஜ் ஜஸ்ட் நம்பருங்க. இங்க பாத்தீங்களா 80s பாட்டி எப்படி 2K கேர்ள் மாதிரி இருக்காங்கன்ட்டு. நம்ம போற இடத்துல நம்மள தான் எல்லாரும் திரும்பி பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல இவங்க இந்த மாதிரியான டிஷர்ட் அடிச்சிருப்பாங்க போல. ஆனா அடுத்தது நடந்தது இன்னைக்கு டியூட்டியில் இருக்கிறேன் போனா அங்கிட்டு கணவன் வந்துட்டா கண்ணியமா இருக்கணுமா இல்லையா? இங்க 4 வயசானவங்களும் தண்ணி போட்டு சந்தோஷமா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வழியில யாரும் குறுக்க போயிடாதீங்க. பையன் கொஞ்சம் அசந்து தூங்கினதால இப்படி ஆயிடுச்சு. அதுக்குன்னு அதை வீடியோ எடுத்தா போடுவீங்க. 2025 நியூ இயர்ல பையன் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கான். இதெல்லாம் இந்த வருஷம் நான் செய்ய போறான் அப்படின்ட்டு. ஆனா கடைசியில் செஞ்சனா இல்லையா அப்படின்ட்டு அந்த வருஷம் முடியும் போது அவன் பார்த்துருக்கான். அப்போ
பார்த்தீங்க அப்படின்னா பைய கார் அப்படின்றது பைய கேரக்டர் மாறிடுச்சு. சேவ் 50,000 அப்படின்றது சேவ் 50 ரூபீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஏர்ன் ரெஸ்பெக்ட்ன்றது லேர்ன் ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் மை ஓன் பிஸ்னஸ் அப்படின்றது மைண்ட் மை ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. கெட் ஏ ஃபிட் பாடி அப்படின்றது கெட் ஏ ஃபேட் பாடி அப்படின்னு மாறிடுச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் உங்கள்கிட்ட இதை கேட்குறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொண்டு வரேன். இந்த பொண்ணு வாயில் தண்ணி போகிற மாதிரி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா. ஆனால் இதே நம்மளோட பையன் எப்படி போஸ்ட் கொடுக்குறான் அப்படின்னு பாருங்கள். சபாஸ் பேட்டா, எவன் பார்த்த வேலைடா இது? இவங்க 3 பேருமே அப்படியே பார்த்தீங்கன்னா பக்காவா மேட்ச் ஆக்குறாங்க. எதுக்கு தெரியுமா? புரியலையா? கொஞ்சம் பாரு. വാവ്! നീലം ടോയ്ലറ്റുക്ക് സിവപ്പ് ബാത്റൂമുക്ക് ഇപ്പോൾ ലാഭകരമായ ഇരട്ട പാക്കിൽ ചെളിക്കൊപ്പം എത്തുന്നു അസുഖങ്ങൾ പരത്തുന്ന ഒട്ടേറെ രോഗാണുക്കൾ. അതിനാൽ ലൈസോൾ മാത്രം. അത് 100 തരത്തിലുള്ള வீட்டை விட்டு புள்ளிய வெளியிடம்னா எங்கேருந்து வரானுங்கன்னே தெரியலிங்க. சுத்து போட்டுறானுங்க. அதனால தான் பாதுகாப்புக்காக கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கும். பசங்களை டீச்சர் மாடு மாதிரி அடித்தா கூட கம்மனு தான் இருப்பானுங்க பசங்க. ஆனால் பொண்ணுங்களை ஒரு அடி அடித்தா அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஒரு வீடியோவை பாருங்க. இது பொண்ணு பாத்தீங்களா? இப்ப அடிச்சா பாருங்க. அப்படியே இது பாத்தீங்க அப்படின்னா பையன், இதை அடிச்சா பாருங்க. இந்த பொண்ணுங்களே பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சுப்போம். Catch my point? It's nice, no?